அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் ஒருத்தரை இழக்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு குடும்ப ஜாதகத்தை நம்ம எப்படி பார்க்குறது, அதில் என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு நம்ம எல்லாருக்குமே ஓரளவு பலன் எடுத்துடலாம். இப்போ அப்பா அம்மா ஜாதகத்தை வச்சு பிள்ளைங்களுக்கு என்ன நடக்கும், பிள்ளைங்களோட ஜாதகத்தை வச்சு அப்பா அம்மாவுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது, என்ன பாதிப்பு நடக்குமா நன்மை நடக்குமா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஓரளவு பலன் எடுத்துடலாம். வீட்டில் அடுத்து சுபகாரியங்கள் நடக்க போகுதா இல்லை சிரமமாக போய் எல்லாரும் பாதிக்கப்பட போகிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு குடும்ப ஜாதகத்தில் ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். இது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் எல்லாருக்குமே தனித்தனியாக பார்த்து அதில் சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம், பதிவாகிருக்கும். ஆனால் குடும்பத்தில் எல்லார் ஜாதகத்தையும் பார்க்கும்போது நம்ம கரெக்டாக உறுதிப்படுத்தலாம். இவங்களுக்கு பாதிப்பு இந்த லெவலில் இருக்கும், இவங்க இவங்களுக்கு திருமணம் ஆக போதா இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தரை இழக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் குடும்ப ஜாதகத்தையே எல்லாரையும் அப்படியே அனுப்பி பார்ப்பாங்க. அதில் இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இது ஆன்லைனில் அப்போ அப்பாயின்மெண்ட்டில் வந்தது. இதில் அவங்க ஒரு ஜாதகத்தை 3 ஜாதகத்தையும் அனுப்பி ஐயா ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அனுப்பி வச்சுருந்தாங்க. மற்ற டீட்டெயில் அவங்க எதுவுமே சொல்லலை. ஐயா குடும்பத்துக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அப்பா அம்மா மகள் 3 பேர் ஜாதகத்தையும் அனுப்பி வச்சு ஜாதகத்தை பாருங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. இந்த பையன் என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுனால அவங்க வயதான அந்த அம்மா நம்மளோட வீடியோ பார்த்துட்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டில் அனுப்பி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம இந்த ஜாதகத்துக்கு எப்படி நம்ம பலன் எடுத்தோம், எப்படி நம்ம கரெக்டாக அந்த பிரச்சனையை சொன்னோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அவங்களோட ஒரே ஒரு மகளோட ஜாதகத்தை பார்க்கலாம். அவங்களுக்கு ஒரு பொண்ணு தான். அந்த ஜாதகத்தை பார்த்ததில் அவங்களுக்கு தனுஷ் லக்கணமாகி லக்கணத்திலே குரு ஆட்சியாக இருக்கிறாரு. ஒரு யோக ஜாதகம் தான் அந்த ஜாதகம். லக்கணத்திலே லக்கணாதிபதி ஆட்சி ஆகிட்டால ஒரு நல்ல யோக அமைப்புகளை அனுபவிக்கிற பாக்கியங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும். நம்ம ஏற்கனவே அதை பற்றி நிறைய வீடியோகள் பார்த்துருக்கோம். இதில் 10ஆம் இடத்துல இருக்க ராகு மகாதசை 2010 நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ராகு தசையிலையும் பார்த்திங்கன்னா அந்த குரு புத்தியில் மேற்படிப்புக்கு போயிருந்திருப்பாங்க. சுக்கிர புத்தியில் திருமணம் ஆயிடுச்சு, குழந்தை பாக்கியங்கள், அதுவும் அந்த ராகு தசையில் சுபகரங்கள் புத்திகள் வரும்போதெல்லாம் அதுக்கு சம்மந்தப்பட்ட யோகா அமைப்புகள் இவங்களுக்கு நடந்துக்கிட்டே வந்தது. ஆனால் இப்போ ராகு தசையோட இறுதிக்கு வந்துட்டாங்க. எப்பவுமே ராகு தசை பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில் ரொம்ப நல்ல விசேஷமாக செய்யும். நல்லா இருந்ததுன்னா ராகு ஓரளவுக்கு நல்லா இருந்ததுன்னா ஓரளவுக்கு நல்ல பலன்களை நிறையா செஞ்சு நல்ல பெரிய உயர் பதவிக்கெல்லாம் கொண்டுட்டு போவோம். அதுமாரி சுக்கிர புத்தி குரு புத்தியெல்லாம் நல்ல உயர்வெல்லாம் கொடுக்கும். ஆனால் ராகு தசையில் இறுதியில் வர சூரிய சந்திர புத்திகள், சூரிய சந்திரர்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருந்தாலோ இல்லை ராகு அமைப்பெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ முன்னாடி கொடுத்த எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிரம பங்கத்தை கொடுத்து நிறைய தோஷத்தை கொடுத்து ஜாதகர் ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குற அமைப்புகளில் நிறைய நம்ம பார்க்குறோம். அதே ராகுதசையில் சூரிய சந்திர புத்திகள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மேஜராக ப்ராப்ளத்தை கொடுத்துரும் உங்களுக்கு. இதில் சூரியன் சந்திரன் நல்லா இல்லாமல் இருந்தாலோ இல்லை ராகு சரியில்லாத இருந்தாலோ அப்பாவுக்கும் அம்மாவுக்கோ இல்லை வீட்டில் உள்ள வயதானவங்களுக்கோ பெரிய மேஜராக ப்ராப்ளத்தை கொடுத்துரும். அதில் அப்பா அம்மாவோட ஆயுள் ரொம்ப வீக்காக இருந்ததுன்னா அவங்க யாராவது ஒருத்தரை இறந்து கர்ம காரியமே பண்ணுற அளவுக்கு கூட இந்த ராகுதசையில் சூரிய சந்திர புத்திகள் போடணும். இதில் ராகுதசை சூரிய சந்திர புத்தியில் நிறைய பேர் இறந்தவங்க அப்பா அம்மா இழந்தவங்க எல்லா ஜாதகத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா 70% ராகு திசையில் சூரிய சந்திர புத்திகள் தான் அவங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அது மாறாத விதி. அதில் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்திலே ராகு இருக்கிறாரு. 10ஆம் இடங்கிறது கர்மங்கிறது கொல்லி போடுறது அமைப்பு குடிக்கிறது. அந்த இடத்துல ராகு இருந்து திசை நடத்தினாலே இது ஒரு ப்ராப்ளமான ஏரியா தான். அதில் உங்களுக்கு சூரிய சந்திர புத்திகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏப்ரல்லேருந்து உங்களுக்கு இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு சூரிய புத்தி ஆரம்பிக்குது. இப்போ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ப்ராப்ளங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறது இந்த ஜாதகத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது 6ஆம் இடத்துலேயே இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மூலமாக அம்மா மூலமாக இந்த மன அழுத்தங்கள் கடுமையாகணும், அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு நெருக்கடியை சந்திக்கணும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துலேருந்து நம்ம பலன் எடுத்துடலாம். மற்றபடி அதுக்கப்புறம் இவங்களோட ஃபியூச்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க. அது அடுத்தது உங்களுக்கு குருமாக தசை வரப்போகுது அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம். அது லக்கணத்திலே ஆட்சியாக இருக்கிறாரு. அது வக்கரமாக வேறு இருக்கிறார். தனித்த ஒரு அந்த நாள் தனித்தனுக்கு அவதிகளை மெத்த உண்டுமாங்க. ஆனால் இதில் வக்கரமாக இருக்கிறதுனால ரொம்ப விசேஷமாக செயல்படும். அதை பற்றி நம்ம நிறைய சொல்லிட்டேன். அது வேறு விஷயம். நம்ம இதில் எடுக்க போகிற பாயிண்ட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதில் கொஞ்சம் மன அழுத்தப்படுற ஒரு மேஜராக ஒரு ப்ராப்ளம் அமைப்புகள் இருக்குது. அது எந்த அளவுக்கு பாதிக்க போகுது அப்படிங்கிறத இந்த அடுத்தடுத்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்தது அவங்களோட கணவர் ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது இவங்களோட அப்பா ஜாதகத்தை அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்களோட அப்பா ஜாதகத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்காங்க. லக்கணத்திலேயே குருவும் சுக்கிரன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் லக்கணத்தில் குரு ராசியை குரு பார்த்து ஒரு விசேஷமான அமைப்புள்ள ஜாதகம். இதில் சனி சுக்கிரனோட வீட்டிலேருந்து குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்கறதுனால சனி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பீங்க அப்படின்லாம் நான் பலன் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் அவங்க சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கனால நீ வெளியூரில் இருப்பீங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆமாம் சார், நாங்கள் பக்கத்து மாநிலத்தில் சனி சம்மந்தப்பட்ட தொழிலில் உயர்நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போது இவங்களுக்கு சென்ம சனிங்கிறது ஆரம்பிக்குது. மீனம் உத்திரட்டாதி 1ஆம் பாதத்தில் இருக்கிறாங்க. சென்ம சனி வந்துட்டாலே
கண்டிப்பாக அந்த வயதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒருத்தரோட நெருக்கமான உங்கள் பிரிவுங்கிறது இருக்கும். அது சின்ன வயசாக இருந்தது அப்படி ஒரு திருமண காலத்தில் இருக்கிறாங்கன்னா வந்து பருவ வயது வந்து எதிர்பாலினத்தில் ஈர்ப்பு ஏற்பட்டு காதல் அமைப்பில் பிரிவாங்க. ஒரு மத்தியம வயசுங்கும்போது பார்த்திங்கன்னா நண்பர்கள் அது இல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க பிரிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். வயதான காலத்தில் கணவன் மனைவியாக இருக்கும்போது தன்னோட துணையை பிரிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எந்த சுத்தாக இருந்தாலுமே உங்களுக்கு சென்ம சனின்னு வரும்போது நெருக்கமானவங்க பிரிஞ்சு போகிறதுங்கிறது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இது வந்து 90% அமைப்புள்ள ஜாதகத்தில் இது நடக்குது. அப்படிங்கும்போது இவங்க வந்து யாரோ ஒரு நெருக்கமாக ஒருத்தரவங்க பிரியணுங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வந்துட்டு இதில் உங்களுக்கு. அதில் யாருக்கு பிரிய போகிறாங்க அப்படிங்கிறது அந்த தசாபதி தான் முடிவு பண்ணும். 9ஆம் இடம் வந்த அப்பா அம்மா பிரிவாங்களா, இல்லை 7ஆம் இடம் வந்த கணவன் மனைவி, இந்த மாதிரி செட்டப்புங்கிறது வரும். எங்கே ஜென்ம சனியில் வந்து எந்த தசாபதி நடக்குதோ, அந்த எந்த கிரகத்தோட தசாபதி நடக்குதோ அதன் காரத்துவ அமைப்புலையும் பாதிக்கப்படுவாங்க. அது எந்த இடத்துல இருக்கோ அந்த வீட்டின் அதிபதி காரத்துவ உறவுகளையும் வந்து பாதிக்கப்படுவாங்க. இந்த ஜாதகத்தில் சுக்கிர மகாதசை 2013 நடந்துகிட்டு இருக்கு. அதில் இப்போ உங்களுக்கு குரு புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நவம்பரோட முடிய போகுது. அடுத்தது அப்புறம் வந்து சனி புத்தி வரப்போகுது. சுக்கிரன் 7ஆம் இடத்து அதிபதி, அவர் போய் குருவும் சுக்கிரனும் வந்து சேர்ந்து இருக்கிறதே வந்து திருமண வாழ்க்கை நிறைய இடையூறுகள்லாம் பண்ணோம். அதை உங்களுக்கு சனி வேறு பார்க்குறாரு. அதில் வந்து உங்களுக்கு சுக்கிர திசையில் சனி 7ஆம் இடத்துல இருக்கிற சனி புத்தி வரப்போகுது. அந்த மாதிரி இது அமைப்பு வரும்போது உங்களுக்கு இந்த 7ஆம் இட அமைப்பு தான் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மனைவி சம்மந்தப்பட்ட அமைப்புகள் தான் ஒரு பெரிய மன கஷ்டம் வந்து ப்ராப்ளமாகவே அது சம்மந்தமான பிரிவு தான் இருக்கணுங்கிறதுல வந்து நம்ம வந்து முடிவு பண்ணுறோம். இது வந்து திருமண இளம் வயசாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சண்டை வரும் சார், டைவர்ஸ் ஆகும் சார், பிரிவிங்க சார், நம்ம வந்து பலன் எடுக்கலாம். ஆனால் இது வந்து வயதான காலங்கள் வரும்போது நீங்கள் வந்து சண்டை போட்டு டைவர்ஸ் ஆவீங்க, 2வது திருமணம் நடக்கு, நம்ம பலன் எடுக்கக்கூடாது. இங்கே தான் வந்து வயதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லணும். அதுக்குன்னு சில அனுபவங்கள் வேணும். அதுக்கு ஒரு நீண்ட கால அடிப்படையில் நம்ம வந்து அனுபவம் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த வயசில் போய் அவங்க வந்து டைவர்ஸோ பிரச்சனையே ஆகாது. இந்த ஜாதகத்துக்கு இப்போ 7ஆம் இடத்துல அமைப்பில் சனி இருக்கும்போது புத்தி வரும்போது அதான் 7ஆம் இடத்துல சனி இருந்து புத்தி நடத்துகிறாரு. சுக்கிர மகாதசை 7ஆம் இடத்து அதிபதி புத்தியை நடக்கிறது. இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் இவங்களோட பிரிவு தான் நடக்கணும் அப்படிங்கிறது அமைப்புகளில் வந்துடுது. அப்போ வந்து இவங்களுக்கு வயதாகிடுச்சு, டைவர்ஸ் ஆகாத, கருத்து வேறுபாடு ஆக போகிறதில்ல. இவங்களுக்கு ஹெல்த்து சம்மந்தமான பிரிவு தான்ங்கிறது நம்ம வந்து இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். மற்றபடி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சனி வந்து அதிக சுகத்தமாக இருக்கிறாரு. தொழில் அமைப்பில் 100 படி மேலே போவாங்க. அதில் உயர்நிலைக்கு போய் இது வந்து உங்களுக்கு பொங்கு சனி இல்லையா, இன்னொரு பிராஞ்சி ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் தொழிலுக்கு இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போய் இன்னொரு பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. இந்த சென்ம சனி உங்களுக்கு பொங்கு சனியாக தான் இருக்கும். அடுத்து 7.5 சனி முடியும் போது இவங்களுக்கு ஒரு பெரிய உயர்வுங்கிறது இருக்குது. நிறைய ஒரு பெரிய பொருளை சம்பாரித்து இன்னொரு படி மேலே போயிருந்துருவாங்க. ஆனால் இதில் வந்து பிரிவுங்கிறது உங்களுக்கு மனைவியை பிரியணுங்கிற அமைப்புங்கிறது இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வந்துருச்சு. சரி, இப்போ இவங்க மனைவியோட ஜாதகத்தை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணலாம். பொன் ஜாதகத்தை பார்த்து நம்ம வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ப்ராப்ளங்கிறத முடிவு பண்ணிட்டோம். இங்கே அப்பா ஜாதகத்தை பார்த்ததில் அவர் மனைவிக்கு தான் ப்ராப்ளம். சென்மசனிங்கும் போது அவர் நெருக்கமானவரை பிரியணும். அது 7ஆம் இட அமைப்பு சுக்கிரனோட காரத்துவ அமைப்புனால அவர் வந்து அவரை மனைவியை பிரியணும் அப்படிங்கிற அமைப்பு வந்துருச்சு. சரி, வந்து பார்த்திங்கன்னா இவங்க மனைவிக்கு அடுத்தது அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அடுத்தது இவங்களுக்கு ஆயுள் அமைப்புலாம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ அவங்களோட மனைவி ஜாதகத்தை பார்க்கலாம். இந்த ஜாதகத்துலையும் இவங்களுக்கும் விருச்சிக லக்னத்தில் தான் அவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துல ராகு சந்திரன் உங்களுக்கு வந்து குரு இவங்கெல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு மகாதசை தான் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு. அதில் 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர புத்தி நடக்குது. 2ஆம் இடங்கிறது பொது மாரகஸ்தானம். அதில் 2ஆம் அதிபதியை வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. அதோட ராகு சேர்ந்து இங்கே வந்து உங்களுக்கு தசை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் 12இல் இருக்கிற சுக்கிர புத்தி நடக்குது. அவர் வந்து 7ஆம் அதிபதியும் பொது மாரக அமைப்பில் தான் வரும் உங்களுக்கு. 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பொது மாரகஸ்தான அமைப்புகளில் வரும். 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பொது மாரகஸ்தானம். அது வயதான காலங்கள்லையோ இல்லை வந்து ரொம்ப ப்ராப்ளமான ஏரியாவோட நேரத்துலையோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்க தசாபத்தி நடக்கும்போது, அந்த கிரகத்தோட தசாபத்தி நடக்கும்போதும் அந்த உயிர் பிரியிறது, மேஜராக ப்ராப்ளம் வருது, இதெல்லாம் வந்து நடக்கும். இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர புத்தியில் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. இதில் வந்து தீ விபத்தாகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட் ரெஸ்ட் ஆகிடுறாங்க. அதாவது தீ விபத்தாகி 6 மாதமாக படுக்கையாகிடுறாங்க. வந்து பெட்டில் தான் இருக்கிறாங்க. நிறைய ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு முன்னேற்றங்கிறது இல்லை. அவங்களால தனியாக கிளம்பி நடக்க முடியலை. டெய்லி ஒரு ப்ராப்ளத்தை சந்திக்கிறாங்க. 6 மாதமாக வந்து ஹாஸ்பிட்டலைஸ் தான் இருக்கிறாங்க, பெட்டில் தான் இருக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. எப்போ வந்து சரியாகும், இது இவங்களுக்கு என்ன நடக்கும், மேற்கொண்டு அதிகமாக செலவு பண்ணலாமா, எதுவும் பலன் இருக்குமா அப்படின்னு சொல்லி தான் இவங்க கேட்டிருந்தாங்க. 12ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இருக்கிறாரு. அதை வந்து 12ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறாரு. செவ்வாய் அவர் வீட்டு அவரே பார்த்து 6ஆம் இடம் ரோக சத்ருஸ்தானம், இந்த தீராத நோயை கொடுத்துட்டு எங்களை
ருணரோக சத்துருஸ்தானம் எங்களுக்கு வந்து தீராத நோய் அமைப்பு கொடுத்துட்டுங்க. 12ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம், அதோட சுக்கிரன் சேரும்போது தீயால் விபத்து ஏற்படுது. 12ஆம் இடம் தான் உங்களுக்கு வந்து இறுதி காலத்தை குறிக்கிறது. உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து உங்கள் ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டாங்க. இந்த சுக்கிர புத்தியே உங்களுக்கு வந்து பெரிய தோஷத்தை செய்கிற அமைப்பில் தான் இருக்குது. இதனாலே உங்களுக்கு மரணம் தான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து முடிவு செய்யப்படுது. அவங்களும் வந்து 6 மாதமாக எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால தான் இவங்க வந்து ஒரு குடும்ப ஜாதகத்தை அனுப்பி உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் கரெக்டாக எல்லா ஜாதகத்துலேயும் வந்து வரிசைப்படி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்தமாரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நானும் அவங்களுக்கு வந்து தீராத நோயால் இவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்கிறதுன்னு நான் வந்து பலன் சொல்லிட்டேன். ஆனால் அது வந்து ஃபயர் ஆக்சிடென்ட், நெருப்பால் பாதிக்கப்பட்டாங்கன்னு நான் வந்து பலன் சொல்லலை. இது அவங்க தான் சொன்னாங்க. இதுமாரி ப்ராப்ளம் ஆகிட்டு இவங்க வந்து 6 மாதமாக படுக்கையாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது. இதுலேருந்து அவங்க மீண்டு வர்றது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஏன்னா வந்து கணவர் அமைப்புலையும் மகள் அமைப்புலையும் வந்து யாருக்கும் ஒருத்தருக்கு ப்ராப்ளம் ஆகுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இது உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு தீராத நோயாக தான் முடியும் அப்படிங்க. ஓகே, இவங்க விரைவில் குணமாய் வீடு திரும்பணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கங்க. மீண்டும் நான் உங்களை நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.